Okay, let's continue our exercise 2.2 here. This is John here. So let's start our exercise 2.2 system. A rocket drawing has the measures as given in the figure. Find its area. So this is they given a rocket diagram. I analyze the figure like this. Correct. So first அந்த ராக்கெட் மாதிரி தான் இருக்குது. இந்த ராக்கெட்டில் அது அந்த பேஸ் பார்ட் அப்படின்னா அந்த ஒரு எல்லோ கலர் டயக்ராம் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா தட் இஸ் கால்ட் அஸ் ட்ரெபீசியம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் க்ரீன் கலர் பாக்ஸை வந்து நம்ம வந்து ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ளூ இது வந்து ட்ரையாங்கிள் தான். ஸோ வாட் ஆர் த ஃபிகர்ஸ் வி ஆர் ஹேவிங் நவ்? ஸோ வி ஆர் ஹேவிங் அ ட்ரெபீசியம், வி ஆர் ஹேவிங் அ ரெக்டாங்கிள், வி ஆர் ஹேவிங் அ ட்ரையாங்கிள். ஸோ லெட்ஸ் கோ நவ் and write what is the things here. So we here go here and write this one as this is trapezium we are having. So we have to இது கடைசி என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஏன்னா எல்லாமே இன்டீரியராக இல்லாமல் இதாக இருக்கும். ஸோ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வில் பி கெட்டிங் த ஏரியா ஆஃப் திஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் we are going to have what is that is triangle இருக்கு. ஓகே, ஸோ இது ஒரு ஃபிகர். அடுத்த ஃபிகர் what is that is triangle இங்கே இருக்கு. So triangle is here and we go with what is the next figure is here it is rectangle. So நம்ம சம் செய்ய போறதுக்கு முன்னாடி what is this we find out what is the what are the figures we are having, correct? So we can say easily say it is trapezium. So this is the trapezium figure here. So this one is a triangle, sorry, rectangle here, and this one is a triangle. So when you go inside here, we'll be having here it is 20 centimeter is the height of this trapezium, and they given something here 50 centimeter is the base, one base, and 30 centimeter is another one base. So trapeziumக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த trapezium ஃபார்முலா என்னன்னா half into height into a plus b. ஸோ எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. சரி, ஓகே. இப்போ அடுத்து நம்ம பார்த்தோம்னா இங்கே ட்ரையாங்கிள் வருவோம். இந்த ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா இது 20 சென்டிமீட்டர் ஹைட் மட்டும் தான் இருக்குது, பேஸ் இல்லை. ஆனால் half into base into height வேணும். பேஸ் வேணும்னா நம்ம என்ன செய்யணும்னா இங்கே 30 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ ரெக்டாங்கிள் ஆப்போசிட்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ அப்போ இதை நம்ம 30 சென்டிமீட்டர் எழுதிடுவோம். ஓகே, ஸோ அப்போ பேஸ் நம்ம கிடச்சிச்சு. ஸோ ட்ரையாங்கிளுக்கு நமக்கு ஓகே ஆயிடுச்சு. ஸோ ட்ரையாங்கிள் எதையும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது ரெண்டுமே ஓகே ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வி கோ வித் வாட் இஸ் அ ரெக்டாங்கிள். திஸ் இஸ் த மெயின் கான்செப்ட் ஹியர். என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ரெக்டாங்கிளில் ஒன்றுமே கொடுக்கல. அப்படி சரி, இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா 120 டிகிரி மொத்தம் இந்த ராக்கெட்டோட அளவு கொடுத்துருக்காங்க 120 சென்டிமீட்டர் அப்படின்னு. ஓகே, அப்போ இங்கே இருக்க நமக்கு இந்த ரெக்டாங்கிளோட பார்ட் மட்டும் தான் நமக்கு வேணும். ஸோ அப்போ இந்த க்ரீன் பாக்ஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு தான் பார்க்கணும். சரியா? ஸோ இந்த பார்ட்டை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும், கரெக்டாக? ஸோ இப்போ ஆனால் மொத்த ராக்கெட்டோட லெவல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 120 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ 120 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கனால இதில் ஏற்கனவே பாருங்க 120 சென்டிமீட்டரில் ஏற்கனவே ஒரு 20 சென்டிமீட்டர் இந்த பாகமாக இருக்குது. சரிங்களா? இங்கே ஒரு டாட் வச்சு சரிங்களா? அதே மாதிரி இங்கே இந்த 120 சென்டிமீட்டர் இது வரைக்கும் போதும். ஸோ அப்போ இங்கேருந்து நம்ம எழுதுவோம். சரிங்களா? அப்போ இதில் 20 சென்டிமீட்டர் போயிடுச்சு. ஓகே, இதில் ஒரு 20 சென்டிமீட்டர் போயிடுச்சு. ஓகே, அப்போ என்னாச்சுன்னா மீதிக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ இங்கே 120 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ 120 minus 20 is 100. 100 minus 20 is 80. ஸோ இந்த ரெக்டாங்கிளோட what is that is இந்த லென்த் வந்து it is shows this one as what is that is it is 80. So we got the answer here is it is 80 centimeter. ஓகே, ஸோ அப்போ ரெக்டாங்கிளோட ஆப்போசிட் சைடு என்ன இருக்கும்? அப்போ இதுவும் வந்து உங்களுக்கு 80 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஸோ முதல் மார்க் பண்ணிவிட்டு வி ஸ்டார்ட் அவர் கால்குலேஷன். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா ட்ரெபீசியத்துக்கு கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் வந்து ரெக்டாங்கிள் கண்டுபிடிப்போம். அடுத்து வந்து ட்ரையாங்கிள் கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ திஸ் ஃபிகர் ஐ எம் ஹேவிங் ஆல்ரெடி. ஸோ next we go here, what is it is? First we find out what is the area of a trapezium. So first we write here what is the area of a trapezium is equal. So what is the area of a trapezium, sir? So it is equal to half into height into a plus b. So we will be having here what is it is? It is half into, so half into what is it is height into what is it is a plus b.
So when we go here, we'll be having here, it is what is half as it is. So half into what is the height here, correct? What height here? Height is here 20 centimeter they given, correct? It's the height. So here you go and write this one as what is it is 20. Okay. Next one is what? So into here. Then we write here what is it is a plus b. So what is the a value? We can check any values here. And addition பண்ணும்போது எது வேணா ஆட் பண்ணிக்கலாம். 50 plus 30 is equal to 30 plus 50 தான். அது 80 தான் வரும். So we go and write this one as what is it is 50 plus 30. So what we got the answer here is which is equal to, we cancel here 2 here, we cancel here, it is what is 10. So what we got the answer here is which is equal to 10 into, now you add this one, 50 plus 30 is equal to what is it is, it is 80. So what we got the answer here is it is equal to 800, okay, 800, what is it is centimeters. So we can write this one as centimeter square. Okay, now we go for the next concept here. So finish the what is the trapezium now. Next we go with what is the rectangle. So rectangular form what is it is? It is L into B. So we write this one as area of the rectangle. So very important questions here. So you have to go with the step by step here, correct? So area of a rectangle, so area of a rectangle, you know it is what is it is? It is length into breadth. So it is L into B. Alright. So what is the length here? We already find out here. அதனால முதல்ல டயக்ராம்ல கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். கண்டுபிடிச்சீங்கன்னா இங்கே போகும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். So here it is what is that is. So it is 80 into breadth another 30. So it is into 30. So what we have here is it is 8 3s are. So 8 3s are it is 24, correct? So here we write this one as what is that is 24. So 2 4. So again there are 2 zeros here. Just we go and put the 2 zeros. That's all. 0 0 centimeter square. So now we got what is the area rectangle. Okay. Next we go with what is the area of a triangle. Okay. So next we write this one as what is it is area triangle. So area of a triangle is equal to, okay. So what we have here now, so what is the area of a triangle is, so it is half into base into height. So base into height. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் நல்லா பார்த்தீங்கன்னா இதில் ஹைட்ன்றது 20 சென்டிமீட்டரு, பேஸ்ன்றது 30 சென்டிமீட்டர். ஆனால் இதுக்கு ஆப்போசிட் ஈக்குவலாக இருக்குது. முதல்ல நம்ம மேப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இட் வில் பி ஈஸி. ஸோ ஹியர் வாட் இஸ் தட் இஸ் இட் இஸ் 1/2 இன்டூ வாட் இஸ் தட் இஸ் பியோட வேல்யூ என்னது? பி இஸ் பிரெத் ஹியர். ஸோ பேஸ் ஹியர். ஸோ பேஸ் இஸ் ஹியர் இட் இஸ் 30. ஸோ இட் இஸ் 30 into what is that is h is equal to what? So h1 means we will have height here. So it is 20. So now we cancel here this 2 and what is that is this 20. So we will be getting here what is that is 10. So the answer is what is that is which is equal to 30 into 10 is equal to which is equal to what is that is it is 300. So it is 300 centimeter square. So we have find out all the individual areas கண்டுபிடிச்சிட்டோம். ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் வந்து உங்களுக்கு என்னன்னா 800 சென்டிமீட்டர் ஸ்கொயரு, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து 2400 சென்டிமீட்டர் ஸ்கொயரு, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 300 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரி, இதெல்லாம் கண்டுபிடிச்சோம் சார். இது இந்த ஆன்சர் முடிஞ்சானா இல்லை. ஸோ ஸ்டில் வி ஹேவ் டு கண்டினியூ பிகாஸ் தே வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த ராக்கெட்டோட டிராயிங், இதோட ஏரியா வரும், மொத்த ராக்கெட்டோட ஏரியா தான் நமக்கு வேணும். ஸோ வி ஹேவ் டு ரைட் ஹியர் வாட் இஸ் தட் இஸ் ஏரியா ஆஃப் தி ராக்கெட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ மொத்தம் நம்ம என்ன பண்ணணும்னா வி ஹேவ் டு ஆட் ஹியர். ஸோ ஏரியா ஆஃப் தி ராக்கெட் அப்படின்னு போட்டுக்குவோம். ஏரியா ஆஃப் தி ராக்கெட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஏரியா ஆஃப் தி ட்ரெபீசியம் ப்ளஸ் ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் ப்ளஸ் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள். ஓகே, டைப் பண்ணிக்கோமா. ஹியர் வி கோ வாட் இஸ் இட் இஸ் ஏரியா ஆஃப் தி, ஸோ ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம், area of trapezium, yes, plus what is that is area of rectangle
So next one is what? Plus area of, what is it, sir? Triangle. So it is triangle here. ஸோ இது மூணு நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா மொத்தம் ராக்கெட்டோட ஏரியா நமக்கு கிடச்சிடும். ஸோ இது ரெண்டையும் பார்த்தோம்னா வாட் இஸ் த ஏரியா ஆஃப் ட்ரெபிசியம் வி காட் ஹியர். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் இட் இஸ் 800. ஸோ இட் இஸ் 8 0 0 plus what is the area of rectangle we got here, it is 2400. So it is 2400. So 2 4 is double zeros plus what is the area of a triangle now. Area of a triangle we got this one as it is 300. So if you add all the things, you get the answer for the area of a rocket. So we have to add everything. So if you add means we will get what is that is, it is 3500. So it is 3500. 3500 centimeter square is very very important because we are writing a area. So there is the answer is 3500 is your answer for the area of the rocket. Okay. Now we go for exercise 2.2 7 sum. Find the area of irregular polygon shaped fields given below. So there is a shape given here, correct? And there is a measurements நிறைய கொடுத்துருக்காங்க. 6 meters, 3 meters, 8 meters, 8 meters here 10 meters, here 5 meters, so 8 meters. ஸோ இந்த சம்மை மொத்தமாக 8 meters தான் இருக்குது. சரிங்களா? இந்த பாலிகனை நம்ம வந்து இஸ் irregular பாலிகன். இது எந்த ஷேப்புமே கொண்டு முடியாது. ஆனால் தனித்தனியாக நம்ம பிரிச்சிடலாம் அந்த ஷேப்பை. எப்படின்னா this is a triangle. எத்தனை triangles இருக்குன்னு பார்ப்போம். So this is one first triangle. So I write this one as what is that is triangle. What is that is triangle 1. So triangle 1 is this one. Right. Then again when we go with what is that is, right, I can say this one as AGE is one triangle. Right. So then I go with what is that is, the next triangle is here is GED. Top portion மட்டும் பார்ப்போம். டாப் போர்ஷன் மட்டும் பார்த்தோம்னா இது triangle 2 இருக்கு. ஸோ நான் T2 எழுதிக்கிறேன். ஓகே. ஸோ இதுதான் அவங்களோட triangle 2. ஸோ அடுத்து எங்கள் ட்ரையாங்கிள் இருக்குன்னா இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இதை வந்து நான் triangle 3ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து என்னென்னா CHD. ஸோ இதுதான் வந்து தேர்ட் ட்ரையாங்கிள். ரைட். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் இங்கே ஒரு சின்ன ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த ட்ரையாங்கிள் வந்து நம்ம T4ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ இதை நம்ம எழுதும் போது நம்ம டேரெக்டாகவே எழுதாமல் ஒவ்வொருக்கும் நம்ம நேம் கொடுத்து எழுதிடுவோம். ஏன்னா நேம் பண்ணியிருக்காங்க, நம்ம நேம் கொடுத்து எழுதுவோம். ஜஸ்ட்டு ஃபார் ட்ரையாங்கிள்னு போடுறதுக்காண்டி நம்ம T1 T2 T3 T4 சரி. ஓகே சார், இப்போ இந்த ஃபிகர் என்ன சார், இது எந்த ஃபிகராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 3 meters இருக்குது. ஓகே. இப்போ எல்லாமே ட்ரையாங்கிள் ஆகிடுச்சு. இந்த ஒரு ஃபிகர் மட்டும் மிச்சமாக இருக்குது. ஸோ இங்கே 3 meters இருக்குது, இங்கே 8 meters இருக்குது. ஸோ இதில் ஒரு இது லோயர் பார்ட்டாக இருக்குது, சின்னதாக இருக்குது, இது ஒன்று பெருசாக இருக்குது. அதே மாதிரி இந்த லென்த் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லென்த் இருக்குது, இது லென்த் இருக்குது, அது பேரலாகவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஸோ இதை நான் வந்து என்ன எழுதுவேன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் ட்ரெபீசியம் ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணி. ஸோ இது வந்து ட்ரெபீசியம் எடுத்துக்கிறேன். ஸோ இட் இஸ் ட்ரெபீசியம். ஸோ அப்போ என்னதுன்னா வாட் இஸ் இஸ் திஸ் triangle 1, this is triangle 2, this is triangle 3, this is triangle 4, and this I take this one as is BFHC வந்து நான் ட்ரெபீசியம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் லெட்ஸ் கோ ஃபார் சம். ஸோ ஒரு ட்ரையாங்கிளும் நம்ம கண்டுபிடிப்போம் ஏரியா. ஏரியா தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டிஃபரெண்ட் வாட் இஸ் த ஏரியா. ஸோ இப்போ ஏரியா கண்டுபிடிக்க என்ன ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்க என்னன்னா இந்த ஏரியா ஆஃப் இந்த ட்ரையாங்கிள் ஃபஸ்ட் ட்ரையாங்கிள் அப்படி பார்ப்போம். சரிங்களா? அதெல்லாம் T1 T1 போட்டு வைக்கும். So yeah, so we go with what is that is area of a triangle, what is that is AGE. So இப்போ நம்ம இதில் போய் you can write this as area of what is that is triangle. So triangle what is that is AGE. Write in caps letters here AGE. So equal to. So இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளில் இந்த AGE மட்டும் பாருங்கள். ஸோ இந்த ட்ரையாங்கிள் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அப்போ இதில் பேஸ் பார்த்தீங்கன்னா இது பேஸு, இது வந்து ஹைட். சரிங்களா? அப்போ திஸ் ஒன் இஸ் 8 meters இஸ் த ஹைட் அண்ட் ஹியர் பேஸ் வி ஆர் ஹேவிங் 2 values. இங்கே ஒரு 6 centimeter, அதாவது AF வரைக்கும் தான் 6 meters, எஃப்லேருந்து G வரைக்கும் அது 8 meters இருக்குது. அப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஆட் பண்ணால் என்ன வரும்னு நம்ம பார்ப்போம். ஸோ திஸ் what is that is இப்போ இங்கே பேஸ் வந்து நான் வந்துச்சு 6 plus 8. So it is 6 plus 8. So what is the answer here is 12, 13, 14. So the answer is here is 14.
ஓகே சார். ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிளோட மொத்த பேஸு, அதாவது ஏலேருந்து ஜி வரைக்கும் அது 14 மீட்டர்ஸாக இருக்குது. ஸோ இப்போ மொத்தமாக நடக்கும்போது பேஸை ஃபுல்லாக ரெண்டையும் ஆட் பண்ணிடுவோம். இந்த 6 மீட்டர்ஸையும் ஆட் பண்ணிடுவோம், இந்த 8 மீட்டர்ஸையும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஓகேவா? இந்த ட்ரையாங்கிள் மட்டும் நம்ம பார்க்குறோம். ஓகே, இந்த ட்ரையாங்கிள் தான் முடிக்க போகிறோம். ஓகே, ஸோ அப்போ என்ன எழுத முடியும்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து என்ன ஆகுதுன்னா half into base into height. So we write this as every time you write the formula half into what is that is base into height. So half into base into height வந்து என்ன எழுதுவோம்னா it is equal to half into what is the base here. So base நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்கோம், ரெண்டு வேல்யூமே சேர்த்து ஆட் பண்ணிருக்கோம். That is 14 meters. So that is 14 here. So base is 14 into what is that is height is here it is 8 meters. Okay, so 8 meters is the height. So அப்போ 8 நம்ம மல்டிப்ளை பண்ணி, ஸோ இப்போ கேன்சல் பண்ணோம்னா 2 times here 7 times 7 8s are, so it is 56. So the answer for the area triangle for AGE, the மொதல் ட்ரையாங்கிளோட ஆன்சர் என்னன்னா it is 56 meter square. ஸோ அப்போ நம்ம ஒரு ட்ரையாங்கிள் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீக் கோ ஃபார் த செகண்ட் ட்ரையாங்கிள். ஸோ செகண்ட் ட்ரையாங்கிள் நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா, ஸோ இது முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் கோ வித் வாட் இஸ் தட் இஸ் செகண்ட் ட்ரையாங்கிள். ஸோ அப்போ திருப்பி நம்ம என்ன எழுதுவோம்னா வாட் இஸ் தட் இஸ் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் இஜிடி. அதை நேம் நீங்கள் தான் பண்ணிக்கணும், இஜிடி. ஓகே, அச்சு வராது, அச்சு இந்த கிடையாது, கீழே இருக்குது. ஸோ ஹியர் வி கோ அண்ட் ரைட் திஸ் ஒன் as what is that is area of triangle. What is the triangle here? It is EGD. So it is E, next one is G, next one is D. So next we go with the formula here. So what is the formula here? Again it is a triangle, so it is 1/2 into, so 1/2 into base into height. So it is base into, so base into height. So what is the base here now? ஸோ இந்த ட்ரையாங்கிள் நல்லா பார்த்தீங்கன்னா இஜிடி ட்ரையாங்கிள். இஜிடி ட்ரையாங்கிளில் இங்கேயும் ஹைட் வந்து 8 மீட்டர்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? இப்போ ரெண்டுக்குமே காமனாக தான் இருக்குது. ஸோ 8 மீட்டர்ஸ் ஹைட்டு தான் இருக்குது. ஸோ ஹைட் நம்ம செக் பண்ண தேவையில்லை, நமக்கு பார்க்க வேண்டியது ஒன்லி பேஸ் மட்டும்தான். ஸோ இதில் என்ன இருக்குன்னா, இதில் 10 மீட்டர்ஸ் இருக்குது, இங்கே வந்து ஒரு 5 மீட்டர்ஸ் இருக்குது சார். இந்த லென்த் வந்து இங்கே இருக்குது. ஸோ இட் இஸ் 5 மீட்டர்ஸ். ஸோ வி கெட் தி ஹியர் வாட் இஸ் இட் இஸ், வி ஹேவ் டு ஆட் திஸ் 10 meters and 5 meters. So 10 plus 5 is equal to, so it is 10 plus 5 is equal to what is that is, it is 15. So 15 வந்து நம்ம பேஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம பேபி வேல்யூவை பார்த்து அந்த 15 எழுதிடுறேன். ஸோ 1/2 into base value is here 15. Okay, into what is the height value? It is 8 meters. So we write this one as 8. So we get here what is it is, we can cancel here 2 and what is here is 4 here. 2 4s are 8. So 15 4s are, 15 4s are it is 15 4s are it is 60. Okay, so it is 60 meters square. So we have finished this triangle also. Okay, now we go for the next triangle. So next triangle is here, is we take this one as term triangle 3 here. So we go for this triangle. Okay, so what we have here is the triangle is CHD. Okay, so let's write here area of triangle, what is that is, it is CHD. So it is C, then one is H, then it is D, equal to what? So we have here what is that is, so here we are having here what is the height here. Height we have to check here, correct? So the height will be here 8 meters. And what is the base here? The சின்ன triangle இல்லை மொத்தமாக பார்க்கக்கூடாது, இந்த ட்ரையாங்கிள் என்ன ஏரியா இருக்கோ அதான் பார்க்கணும். அப்போ ஹச்டி தான் உங்கள் பேஸாக இருக்குது. ஹச்டின்ற பேஸ் வந்து 5 மீட்டர்ஸாக இருக்குது. ஸோ டேரெக்டாகவே இருக்குது, அதனால நம்ம எதாவது ஆட் பண்ண தேவையில்ல, இல்லை செப்பரேட் பண்ண தேவையில்ல. ஸோ வி கோ அண்ட் ரைட் திஸ் as again we write the formula, what is that is half into base into height. Okay sir, so what we have here is half into what is the base here. So base என்னதுன்னா 5. So it is 5 into what is the height here, it is 8 meters. So it is 8 meters.
So now I cancel here 2, here 4, 2 4s are 8. So 5 4s are, the answer is here it is 20 meters square. So it is 20 meters square for the third triangle. So in the triangle நம்ம முடிச்சிட்டோம். Okay. அடுத்து இந்த triangle போகும். இந்த triangle எடுக்கணும், அதுதான் triangle 4. Triangle 4ல நம்ம பார்த்தோம்னா you go and write this one as AFB. எப்படி வேணா நேம் பண்ணிக்கலாம். BFA இல்ல ABF எப்படி வேணா நீங்க நேம் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். நான் நேம் அதை எழுதுங்க. So here it is, what is area of triangle, area of the triangle, what is that is AFB ன்னு வச்சுக்கோமா. Okay. AF, next one is B is equal to. ஸோ இந்த இதில் பார்த்தோம்னா இனி ஏதாவது இருக்கா, what is that is இதில் பேஸ் பார்த்தீங்கன்னா இது 6 meters இருக்குது, இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 3 meters இருக்குது. ஸோ டேரெக்டாகவே இருக்கனால நம்ம டேரெக்டாகவே ஃபார்முலா போயிருக்கோம். The formula is it is half 1/2 into base, 1/2 into base into height. So அப்போ இது என்ன ஆகுதுன்னா which is equal to 1/2, okay, into what is the base here? So the base is 6 meters. So it is 6. So 6 into what is here, the height here, it is 3 meters. So we have this one as 3. So we have to cancel பண்ணுவோம், இங்கே cancel பண்ணுவோம், இங்கே cancel பண்ணுவோம். So the 2 3s are 6 ஆயிடுச்சு. So 3 3s are, so the answer for this one is it is 9 meter square. So we have find out the answer for this small triangle also. So எல்லா triangles நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த ஒரே ஒரு இந்த பாட்டு மட்டும் தான் இருக்குது. இது நம்ம ட்ரெபீசியம் தான் நம்ம அசியம் பண்ணிக்கிறோம். ட்ரெபீசியம் தான் அது. ஸோ இது மாதிரி ஃபிகர் இருந்துச்சுன்னா நம்ம ட்ரெபீசியம் பண்ண முடியும். ஏன்னா ட்ரெபீசியம் தான் ஒரு சைடில் நம்ம கம்மியாக இருக்கும், ஒரு சைடில் அதிகமாக இருக்கும். நீங்கள் எந்த சைடும் பேரலாகவும் இல்லை, பேரலாக இருந்துச்சுன்னா பேரலாம் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ we take this one as trapezium and we go for this one. Okay. So here we write this one as what is that is area of the trapezium. So area of the trapezium is equal to, so trapezium நேம் கொடுத்துடலாமா? என்ன trapezium பண்ணியிருக்காங்க? BFHC. So it is BFHC. So here we will be having here what is that is BFHC is equal to. So இதுதான் உங்களோட what is that is area of a trapezium. So area of a trapezium உங்க ஃபார்முலா என்னது? So it is half into height into A plus B. So we write this one as what is that is, we write this one as what is that is 1/2 half into height into, so half into height into what is that is A into A plus B. Okay sir, now we don't know what is the height here, correct? So நல்லா பாருங்க, இதில் இந்த A வந்து பாட்டை வந்து நம்ம 3 எடுத்துக்கலாம், இல்லை B பாட்டை நம்ம 8 எடுத்துக்கலாம். அதெல்லாம் போய்ட்டு தான் டிவிஷன் எழுதுவோம். ஆனால் அதில் ஹைட் இல்லவே இல்லை சார். ஹைட் இங்கே ஒரு சென்டிமீட்டர் இல்லை மீட்டர் கொடுக்கவே இல்லை. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க, அதெல்லாம் டிஃபரன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏரியா, அதாவது இந்த எஃப்ல இருந்து, இந்த எஃப் பாட்டில் இருந்து, ஓகே, அதே வந்து இந்த ஹச் பாட் வரைக்கும் பாருங்க என்ன இருக்குன்னா இந்த ரெண்டு வேல்யூ இருக்கும். என்னது 8 meters இருக்கு, அதே மாதிரி 10 meters. So it is what? So 8 plus 10 is equal to, we calculate here, what is it? 8 plus 10 is equal to, what is it? We know it is 18. So 18 meters தான் உங்களோட height எடுத்துக்கலாம். Okay, so இதுதான் trapezium height ஆகும். So this 10 plus 8 is 18. So we go and write this one as which is equal to, what is it? 1/2 into, what is the height we are having here? It is 18. So it is 18 is the height. So 18 into, what is the A value we take here? The A value is, suppose I take here 3 plus 8. No, 8 plus 3 பண்ணிக்கலாம். அதெல்லாம் it's not a problem here. ஏன்னா எப்படி ஆட் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. So here it is, what is that is? So it is 3 plus 8. இப்போ அதை கேன்சல் பண்ணோம்னா 2 times எத்தனை 19 வரும்? So 2 9s are 18. Okay. So here what you got, the answer is 9 into, what is it is 3 plus 8. Okay. So 3 plus 8 என்ன அர்த்தம்? So 8 9 10 11.
So we got here what is that is 11 is the answer. So 11 is your answer. So 9 into 11 is equal to, so 9 into 11 is equal to what is that is, it is 99 meters square. So now we got the what is the value for trapezium also. ஸோ அப்போ என்ன வருதுன்னா ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் தி irregular polygon. அப்போ இந்த ஏரியா மொத்தம் தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது மொத்த ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடணும். ஸோ ஏரியா ஃபார் ட்ரையாங்கிள் ஏஜிஇ, ஏரியா ஃபார் ட்ரையாங்கிள் இஜிடி, ப்ளஸ் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் சிஹெச்டி, ப்ளஸ் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏஎஃப்பி, ப்ளஸ் ஏரியா ஆஃப் தி ட்ரெபீசியம் பிஎஃப்ஹெச்சி. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா உங்களோட ஆன்சர் என்ன வருதோ அதான் உங்களோட ஆன்சர். கரெக்டா? ஸோ now we go inside and write this one as, ஸோ ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஸோ ஏரியா ஆஃப் தி irregular polygon என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களோ அதை யூஸ் பண்ணுவோம். இது ஆஃப் தி irregular polygon is equal to, ஓகேவா? இங்கே போய் ஏரியா ஆஃப் irregular polygon போட்டு இங்கே எல்லாத்தையும் எழுதுங்க. அப்படி சரி, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஜிஇ ப்ளஸ் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் இஜிடி ப்ளஸ் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் சிஹெச்டி ப்ளஸ் இந்த மாதிரி ஃபார்முலா நம்ம எழுதிக்கணும். எழுதிட்டு நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். இப்போ எழுதிட்டு ப்ளஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம கிடைச்சது வந்து ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏஜிஇ, அது வந்து 56 போட்டுருக்கோம். ஸோ இட் இஸ் 56 ப்ளஸ் வாட் இஸ் ரெண்டாவது ட்ரையாங்கிள், அது இஜிடி, இந்த ட்ரையாங்கிள் இதான் டேர்ம் ட்ரையாங்கிள் 1, இந்த ட்ரையாங்கிள் 2. ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் இஜிடி வந்து என்ன இருக்குது, 60 மீட்டர் ஸ்கொயர். ஸோ த ஆன்சர் இஸ் ஹியர், இட் இஸ் 60 ப்ளஸ். ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ இஸ் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் வாட் இஸ் தட் இஸ் சிஹெச்டி. ஸோ வாட் வி ஹேவ் காட் ஹியர் இஸ் இட் இஸ் 20. ஸோ இட் இஸ் ப்ளஸ் 20 plus, so what is the next value here? I am having area of this small triangle, this triangle AFB வந்து என்னன்னா 9 போட்டுருக்கோம். ஸோ 9 plus, okay. So what we have here, the last one is area of the trapezium. இந்த பாட்டை நம்ம ஆட் பண்ணிடுறோம். எல்லா ட்ரையாங்கிளும் ஆட் பண்ணிடுறோம், ப்ளஸ் இந்த ட்ரெபீசியம் ஆட் பண்ணிடுறோம். ஏதாவது ஒரு ட்ரையாங்கிள் நம்ம மறந்துட்டாலோ இல்லை ட்ரெபீசியம் மறந்துட்டாலோ ஆன்சர் தப்பாக வரும். ஸோ ஹியர் you do it very carefully here. So it is 99 is the area of the trapezium. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா உங்களோட ஆன்சர் என்னவா வரும்னா which is equal to, what is it is, which is equal to 244. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. 56 plus 60 plus 9 plus 20 plus 99 is equal to 244 மீட்டர் ஸ்கொயர்னு நம்ம போடணும். ஸோ it is 244 meter square is your answer. Okay, it's the answer for the area of the irregular polygon for this sum. This is a very very important sum. இதே மாதிரி எக்ஸாம்பிள் ஒரு சம் இருக்கு, அதையும் நம்ம போடலாம் நினச்சி பார்த்துக்கோங்க. ஸோ இட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஆல்சோ. ஸோ யூ ஃபினிஷ் த எக்ஸசைஸ் 2.2. ஓகே, ஸோ டூ பை யுவர் செல்ஃப். அதை நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ சார்.